அனைவருக்கும் எஸ்கே வித்யாசம் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்கள் ரத்னிகா. நான் உங்கள் தஞ்சியாஸ்ரீ. நாங்கள் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றோம். இன்று நாங்கள் சித்திரையின் சிறப்புகளை பற்றி கூறப் போகிறோம். சித்திரை தமிழ் புத்தாண்டின் ஆரம்ப மாதம். சித்திரா என்னும் சொல் பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் குறிக்கும் சொல்லாகும். புத்தாண்டின் ஆரம்பத்தை ஒளிர வைக்கும் பிரகாசமான மாதமே சித்திரை. பனி குறைந்து வெயில் வர தொடங்கும் பொழுது வசந்தத்தின் ஆரம்பமாக மல்லிகை மணக்கும். மாமரம் பழங்களை கொடுக்கும். தர்பூசணி போன்ற கனிகள் நம்மை குளிர வைக்கும். வெள்ளரிக்காய் தாகம் தீர்க்கும். நோய் தீர்க்கும் வேப்பம்பூக்கள் இம்மாதத்தில் மட்டுமே கிடைக்கும். சித்திரை மாதத்தை மேஷ மாதம் என்றும் பித்ரு தினம் என்றும் சொல்வார்கள். நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்பார்கள். இது மிகவும் விசேஷமான நாளாகும். இந்த சமயத்தில் மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும். இது சித்திரை திருவிழா காண்பதற்கு அரிய கண்கொள்ளா காட்சியாகும். சித்திரை மாதத்தை வசந்த காலம் என்றும் கூறுவர். சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3ஆம் பிறை தோன்றும் நாளை அட்சய திருதி என்று அழைக்கப்படுகிறது. அந்நாளில் தொட்டது அனைத்தும் துளங்கும். மேலும் மேலும் செல்வங்கள் சேரும் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் உணவு தானியங்கள், அரிசி, கோதுமை, பழங்கள், ஆடைகள், தயிர், மோர் உள்ளிட்டவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதால் நமக்கு மன அமைதியும் செல்வமும் பெருகும். விண்ணுலக கணக்கரான சித்திரகுப்தன் பிறந்தது சித்திரை மாதம். சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமியுடன் கூடிய நாள். அன்றைய தினம் சித்திரகுப்தம் மகா பிரக்யம் லேகினி பத்திர தரிசனம் சித்ரா ரத்னம் பரதாரம் மத்தியஸ்தம் சௌர்வதேகினாம் என்ற ஸ்லோகத்தை கூறி வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். எந்த மாதத்திற்கும் இல்லாத சிறப்புகள் இந்த சித்திரை மாதத்துக்கு இருக்கிறது. சூரியன் மேஷராசியில் பிரவேசிக்கும் நாளே சித்திரை முதல் நாள் ஆகும். சித்திரை முதல் நாள் அன்றுதான் பூமியை பிரம்மா படைத்ததாக புராணம் சொல்கிறது. சித்ரா பௌர்ணமி தினத்தன்று உப்பில்லாத உணவை ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து வர ஆயுள் பலன் கூடும். சித்திரை மாதத்தில் தாகத்தில் இருப்பவர்களுக்கு மோர் குடிக்க கொடுத்தால் ஜன்மாந்திர பாவங்கள் விலகும். சர்க்கரை கலந்த பானகம் குடிக்க கொடுத்தால் வைகுண்ட வாசம் கிடைக்கும் என்று புராணம் சொல்கிறது. இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த சித்திரை நாளில் எல்லா வளமும் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ்வோம். அனைவருக்கும் எஸ்கே வித்யாசம் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.